எங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற வார்த்தையை ஆசீர்வதிங்க. எங்களோடு இடைப்படுங்க. நீர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அதை நீ எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் தீர்மானிக்கிறதில்லை, நாங்கள் யோசித்து பார்க்கறதில்லை, நாங்கள் விரும்புறதில்லை. நீர் என்ன எங்களோடு பேச சுத்தமாக இருக்கிறீரோ அதை நீ எங்களோடு பேசுங்க. பேசுவது நானா இல்லாதபடி என்னை மூடி மறைத்து இடைப்படுங்க. பார்த்து கொடுக்கிறேன். அதோடு ஆசீர்வதிங்க. எதிர்பார்த்து இருக்கிற காரியம் எங்களோடு எங்கள் வாழ்க்கை வந்து சேர்க்கும். இதே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா, பின்னாடி இடம் இல்லை, முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. மீனா கொஞ்சம் மிருதுவாக இருக்கு. ஒரு உட்காரு. நீ கொஞ்சம் உட்காரு. வா, பரவாயில்ல, வா. முன்னாக இருக்கேன். அழிக்கலாம் இல்லை, எல்லாம் மனுஷன் வந்துதா. இடம் வந்துதா, கடையில் இருக்கா, யாரோ ஒரு நம்பர் உட்காந்துருப்பாங்க. ரைட். இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால இயேசுவின் பிறப்பு குறித்து பேச வேண்டிய ஒரு இதில் இருக்கிறோம். ஸோ அதனால் இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, இயேசுவின் பிறப்பில் நடந்த நிகழ்வுகள். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறைய காரியங்கள் நடந்தது. அதில் சொல்லப்பட்ட காரியங்கள், அது என்ன நடந்தது, ஏது நடந்தது, அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம கடந்து சொல்வோம். மொத்தம் பார்த்தோன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் மெயினான காரியங்கள் என்னன்னா, ஒரு 5 காரியங்கள் மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் யாராவது வாசிங்க. பயப்படாதீர்கள். இதே உங்களுக்கு அடையாளம் என்றால் அந்த க்ஷணமே இந்த இடத்துல ஒரு நற்செய்தி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த நற்செய்தி வந்து மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை முதல்ல யார் கொடுக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும்போது, அந்த டைம்ல, அந்த நேரத்துல வந்து மேய்ப்பர்கள் ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள். அது மேய்த்து கொண்டிருக்கிறது மாத்திரமில்ல, அது பஸ்காக அடிக்கப்பட போகிற அந்த ஆடுகள் பிறக்கிற நேரம். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற தேவைகளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பஸ்காக்கு அடிக்கப்படுகிற ஆடு, தகனபலியாய் கொடுக்கப்படுகிற போற ஆடுகளுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அது பிறப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது மந்தையை பார்த்துக்கிட்டு அது என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக அவங்களுக்கு அந்த நெச்செய்தி. பழைய பாடகாலங்களே பஸ்கா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய எல்லா விதமான மீறுதலுக்காக நம்ம என்ன ஒரு ஆடு அடிக்கப்படுக வேண்டும், மிருகம் அடிக்கப்பட வேண்டும். அதோட ரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பண்ணணும், தெளிக்கப்பட வேண்டும். ஸோ அப்படிதான் பாவ நிறுத்தி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணாது பிரதான ஆசிரியர் செய்து கொண்டு வந்திருந்தார். அப்போ அப்படி இருக்கிற போது அதே நேரம் அந்த
பஸ்கா ஆட்டு பிறக்கிறதுக்கு அதே நேரத்துல இயேசு அதே நேரத்துல என்ன பிறந்திருக்கிறார். அதே காரியம். ஏன்னா அவர் தான் அது பலியாக நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு பலியாக என்ன பண்ண பிறந்திருக்கிறார் இல்லையா? அது வருஷம் என்ன பண்ணது தேவையில்ல, நம்ம பலி செலுத்த தேவையில்லை, பாவ நிவர்த்திகள் செய்ய தேவையில்லை, முழுமையாய் கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருத்தரும் முழுமையாய் கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு என்ன வரும், முழுமையா எதுக்காக பிறந்தாரு? பாவத்துக்காக, பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் என்ன பண்ணார், நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. அத அவர் நோக்கி என்ன பண்ண, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்ல. மிகுந்த சந்தோஷம். நற்செய்தினாலே அல்ல, நல்ல ஒரு செய்தி இல்லையா? இப்போ சந்தோஷத்தை உருவாக்குற செய்தி. இயேசுவின் பிறப்பிடுது சந்தோஷத்தை உருவாக்குற செய்தி. முதல் காரியம் தான். ஏன்னா அந்த நாள் வரைக்கும் மல்கியா தீர்க்க புத்தகத்தில் இருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருஷங்கள். அந்த 400 வருஷத்துல அது இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இருண்ட காலத்துல தான் அலெக்சாண்டர் மன்னன் வந்தார், அரசாண்டார். உலகத்துல பாதிய முக்கால்வாசி எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, தனக்கு வசமாக்கி கொண்டார், எல்லாத்தையும் ஆண்டு கொண்டார் இல்லையா? ஸோ அந்த 400 வருஷம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இருண்ட காலம்னு வாங்க. அந்த காலத்தில் அதை திரும்பி அதை மாற்றும்படியாக அது அந்த நேரம் அந்த மாதிரி அந்த ஆளுகையில் கிரேக்கருடைய ஆளுகையில் இருக்கும்போது என்னோட இயேசு அந்த உலகத்தில் என்ன வந்தார். இப்போ ரோமா மொழி வந்தது, எல்லா காரியங்களும் அது. ஏன்னா அந்த அந்த டைமில் தான் கிரேக்க மொழி தான் அதிகமாக நம்ம பேசப்படுகிறது. வேத புதிய ஏற்பாடு முழு என்ன கிரேக்க மொழியில தான் எழுதப்படுகிற காரணம் என்னன்னா, அந்த அலெக்சாண்டரால தான் வந்து எல்லாரும் ஒரே மொழியாக பேசணும். உலகம் எங்கு வந்தது ஒரே மொழி தான் பேசணும்னு ஒரு ரூலை என்ன பண்ணாரு, அலெக்சாண்டர் கொண்டு வந்தார். அது பழக்கமாகவே மாற்றினார் அந்த காலகட்டத்தில். அது பிற்பாடு அது ஒரு இதுதான் மாறுச்சு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன, அவர் பிறப்பில் அந்த இருள் நீங்கினது. அவர் பிறப்பில் என்ன பண்ணுது, இருள் நீங்கினது. முதல்ல தோன்றினது ஒரு அடையாளம். அது என்ன அடையாளம்? வால் நட்சத்திரம் வந்தது இல்லையா? வால் நட்சத்திரம் வந்தது. அவர் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு என்ன பண்றாரு, நான் செய்யறேன்றாரு. முன்னாடி என்ன பண்றாரு சொல்றாரு, நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கு இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் ஏற்படாரு பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். இப்போ நம்மளே ரசித்துக் கொள்ள முடியாது. முடியாதா? உங்களால உங்களை ரசித்துக் கொள்ள முடியுமா? நீங்க ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிட்டீங்க, உங்களே நீங்க மேல கொண்டு வந்துக்க முடியுமா? யாராவது மேல இருந்து கை போட்டு தூக்கியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பண்ணி தூக்கி விட்டாதான் மேலே வர முடியும். இப்போ அந்த ஹெல்ப் வந்து ஒரு ஹெல்ப்பரால தான் அவர் கொடுக்க முடியும். அவர் தான் நமக்கு ஹெல்ப்பர், அவர் தான் அந்த ரட்சிகர். அந்த பாதுகாப்பு, அந்த அரவணைப்பு அவர்கிட்ட தான் வருகிறது. அந்த மீட்பு அவர்கிட்ட தான் வருகிறது. அப்போ சொல்றாரு, அடையாளத்தை காட்டுறாரு. அடுத்த அடையாளத்தை காட்டுறாரு. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 4-5 காரியங்கள் இருக்கு பார்க்கணும். இது வந்து அதே காரியங்கள் ஏசாயா வச்சுக்கோங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் தோழிகை இருக்கும். அவன் நானும் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் உலக ரட்சகர். இயேசு வந்து நமக்கு பாரும் கடவுள். எல்லாரோட புரிந்து கொள்ளுதலை நம்ம தெளிவுபடுத்தணும். உலகத்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க இயேசுவை வந்து ஃபாரின் கடவுளாக தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. வெள்ளைக்கார கடவுள். அவர் வெள்ளைக்கார கடவுள் கிடையாது. அவர் முதல்ல
வெள்ளக்கார இதில் இடத்துல பிறக்கவும் இல்லை, பாலஸ்தீனத்தில் பிறந்தவர் இல்லையா. உலகத்தோட சென்டரில் பிறந்தவர், இஸ்ரேலில் பிறந்தவர், யூதேயா தேசத்தில் பிறந்தவர், பெத்லெஹேமில் பிறந்தவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அந்த இம்பாக்ட் வந்து உலகம் முழுசும் பரவினது. முதல்ல நற்செய்தி எங்கிருந்து வந்தது? நற்செய்தி எங்கிருந்து வந்தது? இஸ்ரவேல்ல இருந்து வந்தது. இஸ்ரவேல்ல தான் நமக்கு இங்க வந்தது. அந்த நல்ல செய்தி எங்கிருந்து வந்தது? இந்தியாவுக்கு இஸ்ரவேல்ல தான் வந்தது. இதுல ஃபாரின்ல இருந்து எல்லாம் வரல. தோமா எங்க இருந்தாரு? இஸ்ரவேல்ல தான் வந்தாரு. வந்தாரா இல்லையா? அந்த தோமா எங்கிருந்து வந்தாரு? நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் அவ்வளவு பெருசா இருக்குது, அவர் பேர்லயே மலை வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய சபை இருக்கு, அவர் இறந்த இடத்துல ஒரு பெரிய சபை இருக்குது ஜெட்டி மவுண்ட்ல. இப்போ பீச்ல பெரிய ஒரு சபை அவரை பத்தி ஸ்டாண்டம் வச்சு அவரை பத்தி தான் இருக்குது எல்லாம். அப்ப அப்படி இருக்கும்போது அவருடைய சரீரம் அங்கதான் என்ன பண்ண அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது எல்லாம். அப்போ அங்க இருந்து ஒருத்தர் வந்து இஸ்ரேல் தேசத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்து ஆண்டவரை பத்தி சொல்லி அப்படிதான் வந்ததே ஒழிய வேற இங்கிலீஷ்காரன் அவெல்லாம் அப்புறம் தான் வந்தான். இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன்லாம் தான் அதுக்கப்புறம் தான் வந்தான். அவங்களால நற்செய்தி வரவே இல்லை. இயேசுவின் சீஷரால என்ன பண்ணது? நற்செய்தி வந்தது. அவர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், இப்போது எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் பெரிய ஒரு நற்செய்தி. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதுக்கு அந்த ரட்சகர் தேவைப்படுகிறது. எனக்கு அந்த ரட்சகர் அவசியம், என் வாழ்க்கைக்கு அந்த ரட்சகர் அவசியம், என் தேவைக்கு அந்த ரட்சகர் அவசியம். அவர் இல்லாம நான் இல்லை, என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. என் பலத்தினால ஒரு அளவுக்கு தான் போக முடியும். என் பலத்தை நம்பி நான் இருந்தேன்னா ஓரளவுக்கு தான் மூவ் ஆன் பண்ண முடியும். எல்லாருக்கும் அந்த செட்டில்டு லைஃப், இது எல்லாருக்கும் எதிர்பார்க்கறது அந்த செட்டில்டு லைஃப். நான் அதை நம்புறதே கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா. பிளான் 5 இயர்ஸ் பிளான், 10 இயர்ஸ் பிளானு, 15 இயர்ஸ் பிளானு அப்படி வச்சுருவாங்க. அதுக்குள்ள கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதுக்காக கண்ணு முடிச்சு பகலும் வேலை செஞ்சு தேய்ச்சி ஓஞ்சி தன்னோட பலத்தெல்லாம் இழந்து போயிட்டு அதுக்கப்புறம் வயசாயிட்ட அப்புறம் தான் அது செட்டில் லைஃப் கிடையாது. நிறைவை எப்பொழுதும் அது கொண்டு வராது. வயசாகி ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு செட்டில் ஆகி அது செட்டில் லைஃபே கிடையாது. கார் வச்சிருந்தா இது வீடு வச்சிருந்தா அது செட்டில் லைஃப் கிடையாது. உங்க வாழ்க்கை நிறைவா இருக்குதா? உங்க வாழ்க்கை நிறைவா இருக்குதா? இந்த நிறைவின் வாழ்க்கை வாழுறீங்களா? அதுதான் உண்மையான செட்டில் லைஃப். ஆண்டுக்குள்ளாலே வாழ்றீங்களா? சங்கீதம் 138 சங்கீதத்துல 36 சங்கீதத்துல சொல்லப்படுது, என்னுடைய பிள்ளைகள் வீட்டோரும் கணிதம் காட்சி செடியை போல இருப்பாங்க, ஒளிவர கண்டுகளை போல இருப்பார்கள். 138 தானே? 128 சங்கீதம். என் மனைவி எப்படி இருப்பா? என் மனைவி என் வீட்டோரும் கணிதரும் காட்சி போயிருப்பார், ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் எப்படிமா? இப்படிதான். ஆசீர்வாதம் என்னது? என்னோட மனைவி நல்லா என்னோட சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணும்? ஒளிவர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்போ ஒளிவர கன்றுகள் சொல்றது எப்பொழுதும் செழித்திருப்பார்கள். எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? செழித்திருப்பார்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். யாருக்கு? எப்போ
கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலே போதும். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாலே போதும். இப்படிதான் என்ன பண்ணுவான் இருப்பான். அவனோட சந்ததி தலைமுறை தலைமுறை என்ன பண்ணுவான் இருக்கும். பிள்ளையின் வாழ்வை என்ன பண்ணுவான் காண்பாய் இருக்குது. பிள்ளையின் வாழ்வை காண்பாய். நிறைவாய் வாழுகிறது. அது நிறைவாய் வாழுகிறது. நிறைவாய் வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதான் செட்டில்டு லைஃப். இப்ப ஆண்டோடு வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. வாழுங்க, நல்லா வாழுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா வாழுங்க. இப்ப அந்த ரெண்டாம் அதிகாரத்துல அந்த அடையாளத்தை சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அடையாளத்தை நான் உங்களுக்காக என்ன பண்றேன், வைக்க போகிறேன். உங்களுக்காக ஒரு அடையாளம் மத்தேயு 2லயும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிப்போம். மத்தேயு 2 அந்த அடையாளத்தை குறித்து தெளிவா சொல்லும். 1ஆம் வசனத்துல வாசிப்போம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள அதனென்றால் யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ அவங்க சாஸ்திரிகள் வந்தபோது அது கேட்டது என்ன, நாங்க அந்த நட்சத்திரத்தை என்ன பண்ணோம், கிழக்கிலே கண்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, நேரா எங்க வந்தாங்க, ராஜா பிறந்திருக்கிறாரு பார்த்துட்டு எங்க வந்தாங்க, அரண்மனைக்கு வந்தாங்க. ஆனா ராஜா எங்க பிறக்கல, அரண்மனையில பிறக்கல. பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்துல கந்தை துணியை சுற்றி வைத்து முன்னணியில கிடைத்திருக்கிற கண்ணீர்கள் என்று காண்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அப்படிதான் பிறந்தார், வேற எதுவும் இல்லை. எளிமையின் கோலமாக என்ன பண்ணாரு, பிறந்தார். அவருக்கு அந்த அடையாளங்கள் அது வந்து சூப்பரா இருக்கு இல்லையா? அப்போ அந்த பெத்லகேம் என்று சொல்லும்போது அது இன்னொரு அடையாளம். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்று சொல்லும்போது நட்சத்திரம் ஒரு அடையாளமா மாறினது, பெத்லகேமே ஒரு அடையாளமா மாறினது. இப்போ அவருக்குன்னு ஒரு அடையாளம் என்று சொல்லும்போது அவர் ராஜா இல்லையா? அவரு ராஜா பிறக்கும் போது அவர் ராஜாவை தான் பிறந்தாரு. அவர் ராஜாவை தான் பிறந்தாரு. இடம் வேணா வந்து மாட்டு தொழுவமா இருக்கலாம், மாட்டு தொழுவத்துல வைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா அவரு ராஜா, உலகத்துல இருக்கிற ராஜா யாரு, தாவீதின் வம்சத்துல உள்ள ஒரு ஆள் அவர் இல்லையா? தாவீதின் வம்சத்துல வந்தவர். அவருக்கு பேர் யூதராஜ சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதராஜ சிங்கம். அப்போ இங்க நம்ம 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா திருப்பி வாசிக்கலாம். எப்பொழுது ஏறுவது அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை படித்துக் கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை கண்டபோது நம்ம மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த சந்தோஷம் ஏன்னா ராஜா வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? ராஜா வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ராஜா காண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்க
நெடுதூரம் பயணம் பண்ணி வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ராஜா பிறந்திருக்கிறாரு, அவரை நாங்க என்ன பண்ண போறோம்? பார்க்க போகிறோம். நாங்க என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ அது எதிர்பார்ப்போடு என்ன பண்றாங்க? வாராங்க. வந்து அவங்க என்ன பார்க்கறாங்க? 11ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. காணிக்கையாக வைத்தார்கள். அப்போ வெள்ளை போலும் தூப வர்க்கம் காணிக்கையா வைத்தார்கள். இப்போ அந்த காணிக்கை கொடுக்குறாங்க. இப்ப பரிசு எதிர்பார்ப்புக்கு வந்த விளைவு என்னது? அவங்க ஒரு சந்தோஷத்துல அவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? விழுந்தாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? விழுந்தாங்க. விழுந்து என்ன பண்ணாங்க? என்னென்ன கொடுத்தாங்க? பொன்னையும் வெள்ளை கோலத்தையும் இப்போ நிறைய பாட்டு இல்லையா? இப்போ எல்லா பாட்டெல்லாம் பாடும், எல்லாம் செய்யும். அதோட மீனிங் என்னன்னா, அவர் அந்த வெள்ளை கோலம் என்று சொல்லும் போது அது ஒரு விதமான ஒரு சென்ட். அந்த காலங்களில் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறவங்க, அந்த பணக்காரங்க தான் அந்த வெள்ளை கோலத்தை என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் அந்த வெள்ளை கோலத்தை யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? கிஃப்டா கொடுக்க மாட்டாங்க. தூப வர்க்கத்தை வேணா கொடுத்துருவாங்க, தங்கத்தை கூட கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வெள்ளை கோலத்தை என்ன பண்ண மாட்டாங்க? அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இதே இது பிறக்கும் போது கொடுக்குறாங்க. அதே போல இறக்கும் போது இதே வெள்ளை கோலத்தை அவங்க எதில் என்ன பண்ணுவாங்க? உடச்சி ஊற்றுவாங்க. இதே வெள்ளை கோலத்தை என்ன பண்ணா மதுரை மரியாதை இந்த பாதஸ்திரி என்ன பண்ணா? ஆண்டவர் பாதத்தில் ஏசு பாதத்தில் என்ன பண்ண உடச்சி ஊற்றுறாங்க. எல்லா சுற்றி இருக்க பார்த்துல வயிறு எறியாம, ஐயோ இது இவ்வளோ விலை உயர்ந்த அந்த இதை இப்படி வேஸ்ட் பண்றாலே சொல்றான். இவ்வளோ காசாவது பண்ணிக்கலாமே, பயங்கர காசு சம்பாதிச்சுக்கலாமே, வேஸ்ட் பண்ணிச்ச பொங்கல அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆதங்கம், அவ்வளோ ஒரு ஆதங்கம். இந்த வெள்ளைப்பழம் அவ்வளோ பெரிய சென்ட் நம்ம இப்போ நார்மலாக சென்ட் இது பண்ணுறோம். சில சென்டெல்லாம் வாங்கக்கூடாத அளவுக்கு விலையா இருக்குது. காரணம் என்னன்னா அது ஒரு வேல்யூ. அது இப்போ அந்த காலத்தில் இந்த வெள்ளைப்பழம் அந்த ஒரு வேல்யூ அதிகம். இப்போ அந்த வேல்யூவான திங்ஸ் ராஜாக்கு கொடுக்க வேண்டியது மரியாதை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. ராஜாக்குரிய மரியாதை என்ன பண்ணாங்க? இயேசுவுக்கு கொடுத்தாங்க, பாடலுக்கு கொடுத்தாங்க. அப்போ இதை இதே தூப வர்க்கத்தை இதே வெள்ளை கோலத்தை என்ன பண்ணுவாங்க? மறிக்கும் போதும், ஒருத்தர் மறிக்கும் போதும் அந்த சரீரம் கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த சென்ட் என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க, ராஜாக்களுக்கு வைப்பாங்க. சரீரம் நாட்டம் அடிக்காம, அந்த இடம் நாட்டம் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இதே வெள்ளை கோலத்தை என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. அது முக்கியமா என்னன்னா ராஜாக்களோட இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க? இதை வைப்பாங்க. எகிப்தியர் அதிகமா என்ன பண்ணுவாங்க? இதை பயன்படுத்துவாங்க. இந்த வெள்ளை கோல செட்டை என்ன பண்ணுவாங்க? அதிகமா என்ன பண்ணுவாங்க? எகிப்தியர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்ணுவாங்க? அதோட ஃபுல் சரீரத்தை இது பண்ணிட்டு அந்த இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து, ஏன்னா அது கெடக்கூடாது, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இப்பெல்லாம் மம்மிஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதை மூடி வச்சு எடுக்கிறாங்க. அப்படியே அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காரணம்னா அந்த சென்ஸு அதெல்லாம் உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அந்த சரீரத்தை கெடாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பாங்க. அப்போ இங்கே இயேசுவின் பாதத்தில் விழுந்து அந்த வெள்ளை கோலத்தை என்ன பண்ணாங்க? வைத்தாங்க. அது ஒரு கிஃப்டா வச்சாங்க. அந்த இடம் முழுதும் அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கலாம்? நறுமணம் வீசி எடுக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த மாதிரியான காரியங்கள் பார்க்கும்போது ஆர்வம் வரும். நான் பிறப்பு காரியங்களை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா காத்திருக்கலாம், பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய வாட்டி ஆசைப்படுவேன். அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு, எப்படி இருந்திருப்பாரு. நிறைய இதுல காரியங்கள் வேதத்துல போடலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து நிறைய வேதத்துல போடலை.
அந்த அந்த அவருக்கு வளர்ந்த காரியம் 12 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் அதில் போடலை. பிறப்பு நற்செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் 30 வயசுக்கு போயிடுது. அப்போ அந்த இடைப்பட்ட காலங்கள் எங்க என்ன பண்ணியிருப்பாரு? அவர் தச்சரை என்னென்ன காரியங்கள் செஞ்சிருப்பாரு? என்ன படிக்கணும், அதை பற்றி அறியணும், ரொம்ப ஆர்வம் பண்ணுவேன். நான் யோசிப்பேன், அதனால என்ன பண்ணுறீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க, அதனால நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க? ஒருத்தர் வந்து பாட்டாவே பாடி இருக்கிறார் நிறைய காரியம். அப்போ நிறைய நேரத்தில் என்ன சொல்ல, Mary, did you know that your baby boy one day in the mountains அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு மார்க் லவுடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த பாட்டை பாடியிருக்காரு. அவர் தான் எழுதுனது. மார்க் லவுடின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தான் அந்த அவர் யோசிச்சு நீங்கள் வந்து மேரி கிட்டேருந்து அவங்க வந்து நினைச்சா எப்படி இருக்கும், அவங்க யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து உங்கள் பிள்ளை வந்து ஒரு நாள் வந்து மழையை என்ன பண்ணுவார், நகர்த்துவார், கடல் மேலே நடப்பார், உங்களுக்கு எல்லாத்துக்காரும் நம்ம அவர் ஜீவனை கொடுப்பாரு, எல்லாரும் ரசிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். அந்த இங்கிலீஷ் சாங் அது அவர் செய்த காரியம் பெரிய காரியம். அவர் பிறப்பே பெரிய ஒரு அர்த்தம். அவர் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப்ல ஒரு அங்கீகாரம் என்று சொன்னா அவர் பிறப்பு அது அடங்கி இருக்கு. அவருடைய பிறப்பு இல்லைன்னா எதுனா அந்த முதல் ஒரே வசனம் நம்ம அன்பு, நம்ம வைத்த அன்பு தான். யோவான் 3:16 அதான் சொல்றேன், தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவர் நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் கெட்டு போகாதபடி. நீங்கள் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. நீங்கள் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவன் அடையும்படியாக. என்னாலதான் வந்ததுன்னு நம்ம நினைக்க முடியாது. இல்ல, எல்லாம் அவராலதான் வந்தது. இல்லையா? என்னால என் பலத்தினால எல்லாம் செஞ்சேன் நான் நினைக்கிறது அது முடியவே முடியாது. சான்ஸே கிடையாது. நான் இது வரைக்கும் சம்பாதிச்சு என்னுடைய இது சரி இது பண்ணது, உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கறது யாரு? இப்போ நீங்க நல்லா இருக்கீங்க, நாளைக்கு எப்படி இருப்பீங்க? நான் இதே பலத்தோட இருப்பீங்களா தெரியுமா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இல்ல, இருக்காது. யாருக்கும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நாளைக்கு இதே பலத்தோட நம்ம இருப்போமா எப்படின்னு தெரியாது. எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம 5 வருஷம் பிளான் 10 வருஷம் பிளான் நம்ம போட்டுடுவோம். அடுத்த காலத்துக்கு என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க நமக்கு தெரியாது. அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் அவர்கிட்ட தான் வருது. நன்மையான எந்த ஈவும் பூர்வமான எந்த வரும் ஜோதி பிதாக்கள் பரத்திர நிலைமை இறங்கி வருகிறது. அங்கதான் வருது, நம்ம வேற எதுவுமே இல்லை. நன்மையான காரியங்கள் அவர்கிட்ட வருகிறது. ஏன்னா அவரை சார்ந்து இருக்கிறது நல்லது. மத்திய 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. எச்சரிக்கப்பட்டு அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோதின் பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையோ அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப் போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதனால தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிலே நிறைய
தீர்க்கதரிசனம் என்ன பண்ண நிறைவேறப்பட்டது. ஒவ்வொன்றும் பழைய ஏற்பாடு காலங்களில் தீர்க்கதரிசிகளாலே உரைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் என்ன பண்ண இருக்குது, நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எல்லாம் திரும்பி பசியா இருக்குது, எல்லாம் இது பண்ணுது, கொஞ்சம் டிஸ்பிரிட்டா இருக்கு, எல்லாம் பண்ணுங்க, கஷ்டமா தான் இருக்குது, தூக்கமா இருக்குது, கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் தான், அவ்வளோதான் முடிச்சுடுங்க. அவ்வளோ நேரம் எடுக்க மாட்டேன். நிறைய நேரத்தில் நம்ம வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம். அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்றாரு, வார்த்தையால நடத்தி கொண்டு இருக்கிறார். வார்த்தை தேவன் அவர் இல்லையா? வார்த்தை தேவன் தான் அவரு. அப்போ வார்த்தையின் தேவன் என்று சொல்லும்போது அவர் என்ன வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை படியாக என்ன பண்றாரு, நிறைவேற்றி முடித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார், வார்த்தையை அனுப்பி செயல்படுத்துகிறார். உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றும் அவர் வார்த்தை மூலமாக என்ன பண்றாரு, செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ உங்களையும் வார்த்தையின் படியாக நடக்க சொல்லுகிறார். உங்கள் வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன பண்றாரு, வலியுறுத்துகிறார். உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. Your word has power. உங்க ஒவ்வொருடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. You are also creator. நீங்களும் சிருஷ்டிகராக மாறுகிறீர்கள். இல்லாதவங்களை இருக்கிறதெல்லாம் உருவாக்குற வல்லமை உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை, வார்த்தையால என்ன பண்ற, ஆண்டவர் உருவாக்குனாலே எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. பார்க்குற எல்லாத்தையும் வார்த்தையால உருவாக்குறாங்க. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது, வார்த்தை மாம்சமாகி தேவனோடு இருந்தார். உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதா, பிதாவுக்கு ஒரு ஏற்ற மகிமைக்கு ஒத்த மகிமையா என்னப்படுது இருந்தது. அல்லேலூயா. அப்போ அவரை குறித்த காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரு? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தவர். அவர் என்ன பண்றாரு, மாம்சமாகி நமக்குள்ளாலே என்ன பண்ணாரு, இருந்தார். நமக்குள்ளாலே உள்ளாவினார். நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அப்போ ஒவ்வொன்றும் அவர் பிளான் பண்ணி தான் நடத்துறார். ஒவ்வொன்றும் அவர் பிளான் பண்ணி தான் நடத்துறாரு. எல்லாம் நம்ம நினைச்சுக்கலாம், ஓகே எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காரு, ஆண்டவர் நடத்திருக்கிறாரு, அவர் நமக்குள்ள வந்தார், பிறந்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா நமக்கு அதனால நன்மை வந்துச்சா என்று யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்தது. அவர் பிறப்புல நமக்கு நன்மை வருதான்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து 100% வந்து. அந்த ஒருத்தர் பிறக்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுதும் நம்ம வாழ்க்கை இருந்த காலமாக தான் இருக்கும். அந்த இருந்த காலத்துல இருந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம். ஒரு மாற்றம் வந்திருக்காது. நம்ம ஆத்மாவுக்கு மீட்பு வந்திருக்காது. நம்ம ஆத்மா நரகத்துக்கு தான் போயிருக்கோம். அவர் பிறப்பில் நிறைய அற்புதங்களை பார்த்திருக்கலாம், நிறைய அற்புதமான காரியங்கள் பார்த்துக்கலாம், நிறைய அடையாளம் பார்த்திருக்கலாம். அவர் பிறப்பே ஒரு அற்புதம் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க என்று சொன்னா நம்ம அவரை பார்க்கல, நம்மளோட முகமா பார்க்கல, ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். அவரே சொல்ல, கண்டு விசுவாசிக்கிறோட காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான். நம்மளாம் பாக்கியவான்கள். அவரை விசுவாசிக்கிறோம். அவர் உண்டு என்று நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அற்புதம் செய்கிறார் என்று நம்புறோம்.
யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் ஏன்னா அவங்க எல்லாம் இருள இருந்தாங்க, பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தேவைப்பட்டது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு பனிஷ் பண்றதுக்கு இல்ல, பனிஷ்மெண்ட் இல்ல. நம்மள ஆக்கினைக்குள்ளாக்கிட்டு அவர் என்ன பண்ணல, வராமல் எதுக்காக வந்தாரு? தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் அனுப்பினார். அல்லேலூயா. அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது வந்து அவர் சொன்னதை என்ன பண்ணல, சாஸ்திரிகள் கேட்கல. அவங்க சொன்னதை என்ன பண்ணல, அவர் என்ன சொன்னாரு, நீங்க போயிட்டு அவங்க எப்படி இருக்காங்க பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, எங்க இருக்காங்க பார்த்துட்டு என்ன வந்து சொல்லுங்க, நான் வந்து என்ன பண்றேன், பணிந்து கொள்ளுறேன். நானும் வந்து என்ன பண்றேன், பணிந்து கொள்றேன். அவருக்கு ஏரோ சொன்னது என்னது, எதுக்காக சொன்னாரு, நான் ராஜா, என்ன கீழே தள்ளிட்டு இன்னொரு ராஜா பிறகு வர்றாரா, அவர் என்ன பண்ணும், கொல்லணும்னு தான் அவன் மைண்ட்ல என்ன. இப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, தேவதூதனை அனுப்பி என்ன பண்றாரு, யோசேப்ப எகிப்துக்கு போக சொல்லிட்டாரு. கொட்டி கட்டி என்ன பண்ணாரு, எகிப்துக்கு போ, ஏரோது சாகர வரைக்கும் என்ன பண்ணாங்க, வராத. இப்போ சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, சாஸ்திரிகளுக்கு என்ன பண்றாரு சொல்றாரு, நீங்க எந்த பக்கம் போவாங்க, வேற பக்கமா திரும்பி இன்னைக்கு வந்த இடத்துக்கு போயிடுங்க. அவங்க அதே போல வார்த்தையை கேட்டு என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே ஏரோது என்ன பண்றாரு, கோவம் வந்துச்சு. அங்க என்ன பண்றாரு, அதுக்கு வந்து 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகளுக்கு திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமின் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். அதனால அந்த அழுகை கொஞ்சம் கூட யோசிக்கல. இது கொள்றது எதை கொள்றோம், குழந்தைகளை கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றா, 2 வயசுக்குள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றோம், கொல்ல கொடுத்தான், கொன்னே தீர்த்தான். இதுவும் என்ன பண்ணுறது, கூட்டரசியால் உழைக்கப்பட்ட இந்த மாதிரி பண்பு நடக்கும், மரம் நடக்கும். இதே போல மோசேக்கும் இந்த காலகட்டத்திலையும் என்ன பண்ண நடந்தது, மோசே காலத்திலையும் என்ன பண்ண நடந்தது. ஆனா அவங்கள மோசேக்கு நடந்தது கொஞ்சம் வித்தியாசமா நடந்தது இல்லையா. மோசே வந்து எங்க என்ன பண்ண, அவனை நாணல் பெட்டியில வச்சு அதுக்கு டீ பூசி, தண்ணி உள்ள வராம அதுக்கு டீ பூசி என்ன பண்ண, நைல் நதியில தள்ளி விட்டா. ஆமா, அது கரெக்டா போயிட்டு எங்க போய் நிக்குது, ராஜஸ்தி குளிக்கிற இடத்துல போயிடுது. ஆண்டு பாருங்க, கொலை செய்ய சொன்னது யாரு, பார்வோன். பார்வோன் வீட்டிலே பாதுகாப்பா ஆண்டு வச்சாரு மோசேய. மோசேய கொலை பண்ண வீட்டிலேயே பாதுகாப்பா வளரும்படியாக ஆண்டு செய்யறாரு. பார்த்தீங்களா, உங்களை வந்து கீழே தள்ளணும், ஒன்றும் இல்லாமல் போகணும் நினைக்கிறவங்க மத்தியில தான் ஆண்டு என்ன பண்ணாருங்களே, நல்லா உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. நீங்க வளரக்கூடாது, நீங்க உயரக்கூடாது, நீங்க மேன்மை அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில தான் ஆண்டு என்ன பண்ணாரு, உங்களை கொண்டு போய் வைப்பாரு. சில நேரத்துல கஷ்டமா இருக்கும், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த அவமானம், ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஒரு காரணத்தோட தான் வைக்கிறாரு. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
முடிவு வரைந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறாரா? ஒரு நோக்கத்தோட தான் அழைச்சிருக்கிறாரு. உங்களை வைத்த பெரிய காரியம் அந்த இடத்துல செய்யணும். உங்களை வைத்து பெரிய பெரிய காரியங்கள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றாரு? வச்சிருக்கிறாரு. எதுவுமே காரணம் இல்லாம இல்ல, எதுவுமே காரணம் இல்லாம இருக்காது. நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஆண்டு இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம சபை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் தெரியும் எப்படி எல்லாம் நம்ம எந்தெந்த பாதையை கடந்து போகணும், நம்ம சபை எந்தெந்த சூழ்நிலையில கடந்து போனது, நம்ம சபை எப்படி இருந்தது, இடமே இல்லாம இருந்தது. நான் இது இன்னும் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா பிபிஎஸ் வந்து நடத்துறோம். கடைசி நாள 2வது நாள் மழை. அது டென்ட் புடிச்சு தள்ளினாங்க. தண்ணிய கிழிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் கிழியுது. அப்படியும் நடத்தணும். பிபிஎஸ் 3 நாள் பிபிஎஸ் நடத்தணும், எல்லாம் நடத்தணும். இந்த இடத்த கொடுத்தாரு, இங்க வந்து நடத்தணும், இங்க வந்து பிபிஎஸ் நடத்தணும், இங்க வந்து சண்டே கிளாஸ் கல்யாணக்காரங்க நடத்தணும். இதுக்கு மேலேயும் நானும் வச்சிருக்காரா இல்லையா? இதோட நிறுத்த போறது இல்ல. ஆண்டவர் வந்து பெரிய இடத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம நெருக்கடியா உட்கார்ந்து இருக்கோம், விசாலமா நம்ம உட்காருவோம். அந்த மாதிரி இடம் ஆண்டு தரணும், வர வருஷத்துல தருவாரு. நமக்கு ப்ரொவைட் பண்ற ஆட்களை வச்சுட்டாருங்க. இதோட பெரிய காரியம் என்ன? நீங்க இடம் பாருங்க, நாங்க வந்து உங்களுக்காக என்ன பண்றேன் தாரோன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதோட பெரிய காரியம் நற்செய்தி வேற எதுவுமே இல்லை. உண்மை தானேங்க? இதோட பெரிய நற்செய்தி நம்ம வேற எதுவுமே இல்லை. இடம் பாருங்க, நாங்களே நம்மளுடைய காரியங்களை என்ன பண்றோம் பார்க்குறோம். அந்த இடத்துக்குள்ள தேவை என்ன பண்றோம், வீசிக்குள்ள தேவை என்ன பண்றோம், நாங்களே கொடுக்குறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஆண்டவர் செய்யறதா இல்லையா? ஆண்டவர் செய்யறதா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆண்டவர் தேவையை சந்திக்கிறாரு, நிலைமையை மாத்துறாரு. பிரச்சனை இருக்குதா, அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. இப்போ இருக்கிற நிலைமையை கண்டு நம்ம சோர்ந்து விடக்கூடாது. இதோட நேர்மையான ஒரு காரியம் வருது. அல்லேலூயா. எதையும் ஆண்டவர் வந்து திட்டவட்டமா தான் என்ன பண்றாரு, செய்கிறாரு. ஏதோ ஏனாதான ஆண்டவர் என்ன பண்ணல, செய்யல. உங்களை தெரிந்து கொண்டாருன்னா நீங்க யாரு ஸ்பெஷல், அதனாலதான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவர் பார்வையில அருமையா இருக்கிறீங்க, விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த விக்டர் ஆபீஸ்ல சேர்த்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த விக்டர் ஆபீஸ்ல வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. சும்மா ஏனோதான நீங்க கூடல. ஆண்டவர் ஒரு தரிசனத்தோட தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். இந்த தரிசனத்தோட தான் அழைச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஒரே வழிதான் பெரிய காரியம் சொல்றேன். எல்லாம் ஒருத்தர் கண் அடியே செய்யல போகுது. 19 வருஷம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அவன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். அவன் எழுந்து பிள்ளையையும் அவன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் 22 என் தகப்பனாகிய ஏரோது பட்டணத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவான் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது.
மூணு அவ்வளோதான் முடிச்சு. அவர் யாரு? 1 மினிட் இருக்கா? அவர் யாரோ வெளியே வச்சு என் டைம்ல கரெக்டாக சொல்லு. சரியா? அதான் முடிச்சு கடைசியா. அவர் யாரு? நஸ்ரேயன் என்ன பண்ணுவாரு? நாசரேத்துக்கு முன்னால வளர்க்கப்பட்டார். அப்ப நஸ்ரேயனாக என்ன பண்ணாரு? வளர்க்கப்பட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் நமக்காக பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்தார். நம்ம வாழ்க்கையிலே அவர் ஒரு ஆதாரமாய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்மஸ் டைம்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்.